Like in a game of football, the pitch is a financial center stage. Like scoring goals is your topmost priority, there might be some obstacles in the runway, right? So, how can you assure in achieving your financial goals there are no certain obstacles? Come join our upcoming webinar to clarify and get to know more about how to reach the runway and score your goals very efficiently. மார்க்கெட்டில் இப்போ என்ன செய்யணும்? February 15ஓட தேர்ட் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் சீசன் முடிய போகுது. ஸோ எல்லா கம்பெனியும் February 15க்குள்ளே தன்னுடைய ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்க வேண்டும். ரிசல்ட்ஸ் வெளியே வந்தப்புறம் என்ன? எல்லாரும் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ரிசல்ட்ஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி இதில் எது நல்லா இருக்குது, எது சுமாராக இருக்குது, எது மோசமாக இருக்குதுன்னு தரம் பிரிக்கலாம். அடுத்த குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். நிறைய இடத்துல எதிர்பார்ப்பை இன்றைக்கி குறைக்க வேண்டியிருக்கு. அடுத்தது கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா கம்பெனி ரிசல்ட் முடிஞ்சவொடனே ஒரு கால் வைக்கிறாங்க, அதில் வருங்காலத்தை பற்றின கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நேரம் தான் ரிசல்ட் சீசனை முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கக்கூடியது. இந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த கம்பெனிஸில் என்னென்ன எதிர்பார்க்கணும், எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கு பிடிக்கலை, இந்த தாட் ப்ராசஸை டெவலப் பண்ணிக்கணும். இதை செய்யும்போது முதலீட்டு முடிவுகளை கொஞ்ச நேரம் ஓரங்கட்டிட்டு இந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எக்ஸைட் ஆகிறதுக்கு நியூஸ் ஃப்ளோஸ் இருக்க போகிறதில்ல அதிகமாக. மேக்ஸிமம் என்ன, மாதம் முடிஞ்சோடனே எவ்வளோ கார் விற்றுதுன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ சிமெண்ட் விற்றுது, எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணாங்க, அந்த மந்த்லி டேட்டா வரப்போகுது. பட் அதை கடந்து கார்ப்பரேட் ஆக்ஷன் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை இப்போ. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எல்லாரும் முடிவுகள் எடுப்பாங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் பெரிய கார்ப்பரேட் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரிசல்ட் சீசன் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை ஸ்லோ டவுன் பண்ண ஒரு டைரக்ஷனை நமக்கு கொடுக்குதுன்னு நான் உறுதியாக சொல்வேன். வாரம் எதையாவது வாங்கி விற்றவங்கலாம் இப்போ தங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கணுங்கிறது தான் என்னுடைய நேரடியான அறிவுரை. இத்தனை நாள் வாங்கிறதெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தது, வாங்கி விற்றே நிறைய காசு பண்ண முடிஞ்சது. வரக்கூடிய சில மாதங்களில் ஒரு டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகாது, நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதுவும் வணிகம் மூலமாக ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் உங்களுடைய முடிவுகளை குறைத்து கொள்ளுங்கள், மார்க்கெட் ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மார்க்கெட் நியூஸ் ஃப்ளோ ட்ரிவனாக இருக்கும்னு நான் சொன்னேன். என்ன மாதிரி நியூஸ் ஃப்ளோ? ஃபஸ்ட்டு இந்த மந்த்லி டேட்டா வரும். ரெண்டாவது வேறு ஏதாவது ஒரு குட் நியூஸோ பேட் நியூஸோ வரலாம். சில கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்டில் இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்ற நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் அதை விரும்பும். வியாபாரத்தில் தொய்வு இருக்குது, நிறைய ஸ்டாக் சேர்ந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கனாக்கா அப்போது ஷேர் ப்ரைஸ் கீழே போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் இந்த நியூஸ் ஃப்ளோஸாக அமையும். அடுத்தது பாலிடிக்ஸ் டேக் ஓவர் பண்ணணும்னு நான் கிளியராக சொன்னேன். சில பேர் கேட்கலாம், என்ன சார் பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு. மார்க்கெட் அப்படி நினைக்காது. ஸ்லைட்டஸ்ட் நெகட்டிவ் நியூஸை கூட மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணும். பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே எல்லா பாசிட்டிவும் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய சின்ன நியூஸ் எல்லாம் மார்க்கெட் பெருசாக எடுத்துக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னா உடனே அதை டிஸ்கவுண்ட் பண்ணும். பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு நியூஸ் நெகட்டிவாக வந்தால் கூட மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணும். குளோபலாக ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நெகட்டிவ் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ண அதிக ஆர்வம் காட்டுங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ண பிறகு நமக்கு வேண்டியதை வாங்க பிளான் பண்ணணும். இதுதான் என்னோட திங்கிங். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். ஆனால் நான் நிறுத்தணும்னு சொல்லலை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தனிப்பட்ட நிறுவன அளவில் பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இண்டெக்ஸ் லெவல்லையோ ஓவரால் மார்க்கெட் லெவல்லையோ நான் என்னுடைய முதலீடுகளை பார்ப்பதில்லை. பாட்டம் அப்பாக கம்பெனி லெவலில் என்ன பார்க்கணுமோ அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த கம்பெனியை வாங்குறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே,
இப்போ எஃப்எம்சிஜியில் சில கம்பெனிஸை நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த கம்பெனிஸ் இந்த விலைக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடும். அப்போ அந்த விலை வரும்போது நான் மார்க்கெட் இங்கே இருக்குது, இண்டெக்ஸ் இங்கே இருக்குது, பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் இங்கே இருக்குதுன்னு பார்க்காம என்னுடைய முடிவை நான் ஆட்டோமேட்டிக்காக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி நிறுவன அளவில் ஏற்கனவே நம்ம யோசித்து வச்ச முடிவுகளை அந்த முடிவுகள் எப்படி ப்ளே அவுட் ஆகுதோ வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி வரும்போது அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். அதற்கான ஒரு மார்க்கெட் தான் இது. அடுத்தது வரப்போகிற ரிசல்ட் சீசனை பற்றி சொல்கிறேன். வரப்போகிற ரிசல்ட் சீசன், அதாவது மார்ச் 31 முடிஞ்ச பிறகு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணி வர்றதான் பெரும்பான்மையாக இருக்கும். அப்போ ஆடிட் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நேரத்தில் வரும், அதுக்கு அப்புறம் வரும். அப்போது அடுத்து வரப்போகிற ரிசல்ட் சீசன் கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரில் வரப்போகுது அப்படிங்கிறது கவனம் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியருக்கு நடுவில் எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம கவனம் எங்கே இருக்கும்? ரிசல்ட் இருக்காது. அப்போ எதிர்பார்ப்புகள் எந்த பக்கம் ஃபோக்கஸ் ஆகும்? பொலிட்டிக்கல் ரிசல்ட் பக்கம் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ கார்ப்பரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறவாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. கார்ப்பரேட் எக்ஸ்பெக்டேஷன் குறவாக இருக்கும்போது நம்ம அதிகமாக அந்த நேரத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். ஸோ அடுத்த ரிசல்ட் சீசனுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட் உயர்வதற்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிரும் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து உயரணும்னா முழுக்க பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் தான் உயரணும். கிளியராக சொல்கிறேன், நான் அந்த அடிப்படையில் முதலீடு செய்யவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ட்ரேடு பண்ணுறவங்க கூட அந்த அடிப்படையில் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் பண்ணவங்க எல்லாமே செக்டோரல் ரொட்டேஷனில் தான் பணம் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டிஃபென்ஸில், அடுத்தது ரயில்வேயில், அதுக்கப்புறம் பிஎஸ்யூவில், இடையில நிறைய செக்டர்ஸில். இது எல்லாமே செக்டரல் அடிப்படையில் தான் நடந்தது, பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் அடிப்படையில் நடக்கலை. ஸோ பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் அடிப்படையில் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறத நிச்சயமாக தவிர்க்கிறது பெட்டருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு, எந்த பக்கம் போனாலும். அடுத்தது ஒரு இன்வெஸ்டர் தன்னை எப்படி பேஸ் பண்ணிக்கணும், என்ன மாதிரி வேகம் காட்டணும். இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் 100 ரூபா இருந்ததுனாக்கா அந்த 100 ரூபாயை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் மார்க்கெட்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா போட்டால் உடனே ஏறிடுமே, ஏன் பணத்தை சும்மா வச்சுக்கணுன்ற அந்த ஆட்டிடியூட். இப்போ அந்த ஆட்டிடியூட் மாற வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னாக்கா மார்க்கெட் தொடர்ந்து இறங்கும்போது நம்ம எல்லா பணத்தையும் ஒரே நாள் போட்டால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும்போது நமக்கு அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ கீழே வரும்போது வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ கிராஜுவலாக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம், கீழே வரைச்சே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மார்க்கெட் கீழே போக போக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே காசு இருக்கும். அதனால் யூ மஸ்ட் இன்வெஸ்ட் ஸ்லோலி நவ். ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது நல்ல மார்க்கெட்டாக இருக்காதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அதுவும் ரீட்டைல் இன்வெஸ்டர் ட்ரேடிங்கை தவிர்க்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் ஓரளவுக்கு சார்ட்டெல்லாம் புரிஞ்சு வச்சு படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த சார்ட்டெல்லாம் இப்போ கை கொடுக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறாத ஒரு காலகட்டத்தில் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸில் ட்ரேடிங்கை குறைச்சிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்லோவாக பண்ணால் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நிறைய பேர் லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஏர்ன் பண்ணதை அடுத்த 6 வீக்ஸில் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு ட்ரேடிங் பிடிக்குமா, இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்குமா, அந்த வெறுப்புகள் எது சரி, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே நான் போகலை. ஆனால் அடுத்த 6 மாதத்தில் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்னும் சிரமமாகிவிடும்ன்றதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. ஸோ when it is difficult to make money, don't try too hard. அதான் சிம்பிள் அட்வைஸ். ஸோ ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு வேகத்தை குறைத்து கொண்டு நிறைய நேரத்தை நிறுவன புரிதல்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்தி கொண்டு நல்ல கம்பெனிஸை அடையாளம் காண்பதில் இன்னும் அதிக கவனம் செலுத்தி கொண்டு அப்படி அடையாளம் கண்ட கம்பெனிஸில் மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்லோ டவுன், திங்க் மோர் கிளியர்லி, ஆக்ட் டிசைசிவ்லி, டோன்ட் ட்ரேட், லேர்ன் டு இன்வெஸ்ட் ஸ்லோலி, எக்ஸ்பெக்ட் லெஸர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி சேஃபர். இங்கேருந்து உங்களுடைய முதலீட்டு பயணத்தை நீங்கள் சேஃப் ஆக்கிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தலைவலி இருக்காது, டென்ஷன் இருக்காது, கோபம் வராது, வருத்தம் வராது. வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு குறிக்கோளை மைண்டில் வச்சுக்கிட்டு அதே நோக்கத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரியான வாய்ப்புகளை அடையாளப்படுத்தி கொண்டு அதில் முதலீடு செய்து அந்த முதலீடோடு நீங்கள் பயணிக்க உங்களுக்கு இது சரியான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.